has immense pleasure in awarding the first late Professor M. Vishwanathan Centenary Award 2025 to Dr. Banshi Saboo, the Chief Diabetologist and Chairman of the Diabetes Care and Hormone Clinic, Ahmedabad. He graduated MBBS and MD from the PJ Medical College, Ahmedabad. He then got a MSc Endocrinology from University of South Wales and a PhD from Gujarat University. He's been honored with very many awards and he's served on a lot of academic roles. I do want to point out a few. He has been the president of both the Research Society for the Study of Diabetes in India, the RSSDI, and the Association of the International Academy of Research for Obesity. In addition, he is the founder of DTech, Diabetes Care India, which is an NGO, and spearheaded the RSSDI Defeat Diabetes campaign, which set a world record with 1.2 million screenings conducted on World Diabetes Day. He has been awarded with the Global Clinician of the Year Award 2024 from the American Association of Clinical Endocrinology. He is presently the Global Board Member of the European Association for the Study of Diabetes and contributes to the advisory group of the American Diabetes Association. He also currently serves as the chair of the International Diabetes Federation Southeast Asia region, and he is the Vice President of the Diabetes in Asia Study Group. He also contributed significantly and continues to contribute significantly to the national diabetes landscape as the Secretary of Diabetes India and the Indian Academy of Diabetes. It is indeed a great pleasure, sir, for the Scientific Committee of the Professor M. Vishwanathan Diabetes Research Center to present the first late Professor M. Vishwanathan Centenary Award to you. Congratulations. Thank you. நீரிழிவு வியாதி சக்கரை வியாதின்னு சொல்லுவோம். அது அதிகமாக போயிட்டே இருக்கு, அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 கோடி மக்களுக்கு நீரிழிவு வியாதி இருக்குது. அந்த நீரிழிவு வியாதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் நீரிழிவு வியாதி அதிகமாகிட்டே இருக்குது. அது லைஃப் ஸ்டைல் டிசார்டர், டைப் 2 டயபெட்டிஸ். இன்றைக்கி டாக்டர் பன்ஷி சாபு அவர்கள் பேசுகிறது டைப் 1 டயபெட்டிஸ், குழந்தைகளில் சர்க்கரை வியாதி வருது, அதை பற்றி பேசுகிறாரு. அவர் ஃபஸ்ட்டு லேட் ப்ரொஃபஸர் எம் விஸ்வநாதன் அவார்டு ஆடிஷன் டெலிவர் பண்ணார். அவர் பேசுகிறது டைப் 1 டயபெட்டிஸ். நம்ம நாட்டில் டைப் 2 டயபெட்டிஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு அவர் சொன்னது பிரகாரம் டைப் 1 டயபெட்டிஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். இது அப்படிதான் சொன்னார். ஸோ டைப் 1 டயபெட்டிஸு அதுக்கு இன்சுலின் போடணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும், அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுதான் அவர் எக்ஸசைஸ் பண்ணது மெயின் பாயிண்ட்டு. ஸோ நீரிழிவு வியாதி அதிகமாகிட்டு இருக்குது. டைப் 2, டைப் 1 டயபெட்டிஸ் போடும், குழந்தைங்களில் போடும். குழந்தைங்களுக்கு இன்சுலின் போடணும். பெரியவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து டைப் 2 டயபெட்டிஸாக இருக்கலாம், அது மாத்திரை கட்டுப்படுத்துறது. பட் குழந்தைங்கள்லாம் வந்தால் இன்சுலின் போட்டு தான் ஆகணும். அவர் சொன்னது என்னென்னா, வெளிநாட்டில் பிளட் சுகர் பார்க்குறது நிறுத்திருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான், இந்தியா இப்போ கூட ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சிஜிஎம்னு புது டெக்னாலஜி வந்துருக்குது. அது இந்தியாவில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி காஸ்ட்லின்னு சொன்னாங்க. சார், இன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் அவார்டு கொடுத்ததில் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறோம். அது முக்கியமாக டாக்டர் பன்சி சாபு அப்படிங்கிற பெரிய டயபெட்டாலஜிஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதை மிஸ்டர் விஜய் விஸ்வநாதன் சார் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவருடைய டாக்டர் பன்சி சாபுனுடைய கிரேட் ஒர்க்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணி இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய அச்சீவர்ஸ் இன் டயபெட்டிக் இது ஃபீல்டில் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி கொடுத்தது, அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது நம்ம
சார் சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா அடல்ட் ஆன்செட், வயசானவங்க ஒன்றே வரக்கூடியது, 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வர்றது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கே வரக்கூடிய டயபெட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தார். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊசி குத்தி பிளட்டை பார்க்குறத வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணும். அது அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து அதனுடைய டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அடலசென்ட் இவங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் கொடுக்குறத வந்து டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் கொடுக்குறது வந்து சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட்டில் வந்து அடல்ட்ஸுக்கெலாம் வந்து இன்சுலின் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ ஈவன் பிரைமரி ஹெல்த் சென்டரில் கூட நம்ம வந்து இன்சுலின் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து சில முன்னேற்றங்கள் டெக்னாலஜி காஸ்ட்டை குறைச்சதுன்னா இன்னும் குழந்தைங்களுக்கும் அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி பம்ப்பு இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயின் கருத்தாக இருந்தது இந்த ஸ்பீச்சுடைய கருத்து. ஸோ we are really happy that we have heard an important message which was delivered today. Thanks to Viswanathan. இல்லை பிளட் டெஸ்ட் இல்லாமல் இல்லை, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு டெஸ்ட் பண்ணணும். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு ரத்தம் டெஸ்ட் பண்ணாமல் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது. இந்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேட்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் ரத்தம் இல்லை அதை ஃபிக்ஸ் பண்ணால் டெலிஃபோனில் மொபைல் ஃபோனில் பார்த்துடலாம் அப்பப்போ ரியல் டைம். சார் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி சிப்பு மாதிரி வச்சுட்டு அதோட மானிட்டரிங் பண்ணுறதால நீங்கள் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு என்ன பேர்? சிஜிஎம், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். இல்லை அது வந்து எந்த நேரத்தில் வேரியேஷன் ஆகும் அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஆமாம், ப்ளட் சுகர் பார்க்க முடியாது நைட்டு 1 மணி 2 மணி. இது 99 ரீடிங் ஒரு நாளில் வரும், 14 நாளுக்கு ஒரு பேட்ச் வரும். ஸோ 1400 ரீடிங்ஸ் எடுக்கலாம் ஒரு வாட்டி பேட்ச் போட்டால். ஸோ சிஜிஎம் இஸ் மச் பெட்டர் தென் பிளட் சுகர் மானிட்டரிங். பிளட் எடுத்து பார்க்குறத விட சிஜிஎம் ஒரு பேட்ச் ஓட்டினா அது ரொம்ப ஈஸி பார்க்குறது. இப்போ வந்து 5000 ரூபாய். அது பிகாஸ் இது இம்போர்ட், அவர் சொன்னது பிரகாரம் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் இருக்கிறதுனால விலை அதிகம். அது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணால் விலை குறையும், எல்லாருக்கும் கொடுக்கலாம் நான் அவர் சொன்னேன். இந்த சிஸ்டம் வந்து இப்போ பப்ளிகல் சிஸ்டம் கொண்டு வரது ஏதாச்சும் அவ்வளோ எல்லாமே வந்து இட் இஸ் ரிசோர்ஸ் தான். ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சொல்லக்கூடியது இந்தியன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாக வந்ததுன்னா we can take the system into the government system. தமிழில் சொல்லணும்னா டெஃபினட்டாக ஆல்ரெடி சிஎஸ்ஆரில் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவும் வந்து யாராவது முன் வந்தாங்கன்னா நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். we will try to get CSR support. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு அந்த டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களுடைய ஃபோரம் ஒன்று இருக்குது. அவங்க கூட இணைஞ்சு நம்ம வந்து இந்த இன்சுலின்லாம் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து சிஎஸ்ஆருடைய சப்போர்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு உடனே இமீடியட்டாக பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த காஸ்ட் சார் சொன்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி காஸ்ட் கம்மியாச்சுன்னா கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ரொட்டீனாகவே கொண்டு வந்துடலாம். மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய அட்வான்ஸாக போயிட்டு. ஸோ இதை நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முன்னெடுத்துருக்கீங்களா? இந்த மெசேஜ் இன்னைக்கு கேட்கப்பட்ட மெசேஜஸ் நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அது எனக்கு சில இது புதுசாக இருக்குது. அது நம்ம எடுத்துகிட்டு போய் எங்களுடைய பாலிசி மீட்டிங்ஸில் நம்ம சொல்ல தான் போகிறோம். ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி, அதை வந்து இந்த ஏஐடி சிஸ்டமை நம்ம வந்து உடம்புல இதே மாதிரி சிப்பு மாதிரி அது ஒரு எக்யூப்மெண்ட்டு அதை உள்ளே அட்டாச் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து இன்சுலின் நம்ம குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்சுலின் தேவையான அளவுக்கு அதை பம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ இட் வில் ஹேவ் அ மோர் எஃபெக்டிவ். நம்ம அப்போ இன்சுலின் காலையில் 10 யூனிட்டு 20 யூனிட்டா 16 யூனிட்டா அப்படின்னு நம்ம வந்து டாக்டர் சொல்லும்போது நம்ம போட்டுட்ருக்குறோம். இது வந்து அதுவே மெஷர் பண்ணி அதுவே வந்து தேவையான அளவுக்கு இன்சுலினை கொடுத்து நமக்கு எவ்வளோ சாப்பிடணும் என்ன இது அப்படிங்கிறத அது சொல்லும். பம்ப் அவர் சொன்னது புது பம்பு வந்துருக்குது, அது இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது வந்து சிஜிஎம் இணைந்து ஒரு பம்பு. ஸோ சிஜிஎம் அந்த பம்புக்கிட்ட சொல்லும் இவ்வளோ சுகர் இருக்குது. பம்பு டிசைட் பண்ணி அது இன்சுலின் டெலிவர் பண்ணும். இட் இஸ் கால்ட் ஏஐடி, ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி சிஸ்டம். ஸோ ஒன்ஸ் ரெண்டுமே ரெண்டு சிஸ்டம் வந்து சிஜிஎம்மும் ஏடும் ரெண்டுமே ஆமாம், ரெண்டும் சேர்ந்து வந்துருக்கு இப்போ. அது இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸ்க்ரீனிங் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிட்டு இருந்த டிசீசஸ்லாம் நம்ம நிறைய கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டெப் சர்வேயில் வந்து நமக்கு வந்து 17% 20%ன்னு டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க பாப்புலேஷன். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேருக்கு அதிகமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இந்த அதுக்கான ஃபோரம் கிடையாது இது. இருந்தாலும் சொல்கிறேன், மக்களை தேடி மருத்துவம் அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணுறது இதுக்காகத்தான். வீடு தேடி மருந்து, டயபெட்டிக் மருந்தை கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்ன அந்த மருந்துகள் எப்படி கொடுக்கணும், அவங்க ப்ரோட்டோக்கால் எல்லாம் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டில் சிஸ்டமும் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய டயபெட்டாலஜிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோட்டோக்காலை நம்ம இன்கார்பரேட் பண்ணி வீடு தேடி மருத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். அது மாதிரி இன்சுலின் சொன்னேன் இல்லையா, இன்சுலினும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார்.